பெருநாள் தொழுகை, பெருநாள் சட்டங்கள் என்று வரும்போது அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பெருநாட்கள் என்ற அடிப்படையில் நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாளும் காணப்படுகிறது. இந்த பெருநாளை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையில் சிறுமியர்கள் பாடல் பாடுவது, பெண்கள் துஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருவியில் அடித்து இசைப்பது போன்றவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல விளையாட்டுக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருநாள் தினத்திலே நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். எனவே பெருநாள் என்பது முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு நாளாக இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருநாள் தொழுகையில், அந்த பெருநாள் தினத்தில் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தக்பீர் சொல்வதாகும். அப்ப நோன்பு பெருநாள் வருகிறது என்றால் நாம் பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தக்பீர் சொல்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த வடிவத்தில் தக்பீர் சொன்னார்கள் என்ற ஒரு சிஃபத் அல்லது ஒரு கைஃபியத் தெளிவாக ஹதீஸ்களிலே வரவில்லை. தக்பீர் சொல்லுவது என்றுதான் வந்திருக்கிறது. சஹாபாக்களில் சிலர் சில வடிவங்களை கடைபிடித்திருக்கிறார். அதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய அந்த தக்பீரை தான் இன்று பெரும்பாலும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயோகித்த தக்பீர். அவர்கள் பிரயோகிக்கும் போது சஹாபாக்கள் யாரும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை என்கிற அடிப்படையில் இந்த தக்பீரை பயன்படுத்துவது மார்க்கத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஒருவர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறாராக இருந்தால் அதுவும் மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. ஒருவர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நோன்பு பெருநாளை பொறுத்தவரையில் பிறை தென்பட்டதிலிருந்து இந்த தக்பீர் சொல்வது சுன்னத்தாகும். அதிலும் குறிப்பாக தொழுகைக்காக திடலுக்கு செல்கிற போது இந்த தக்பீரை சொல்லிக்கொண்டு செல்வதும், அதே போல தொழுகை ஆரம்பிக்கும் வரைக்கும் திடலிலே உட்கார்ந்து இந்த தக்பீரை சொல்வதும் சுன்னத்தாகும். ஆண்கள் சத்தத்தை உயர்த்தி இந்த தக்பீரை சொல்வது சுன்னவாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பு பெருநாள் என்பதனால் தொழுகைக்காக நாம் செல்வதற்கு முன்னால் காலையிலே ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்வதும் சுன்னத்தாகும். ஏதாவது சாப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழங்களை ஒற்றைப்பட சாப்பிடுவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முடிமானவர்கள் பேரிச்சம்பழங்களை ஒற்றைப்பட சாப்பிட்டு விட்டு செல்லலாம், அல்லது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு செல்வது. ஏனென்றால் தொடர்ச்சியாக நாம் நோன்பிருந்து பழகியவர்கள் என்கிற வகையில் வெறும் வயிற்றோடு நம்ம செல்லும் போது, எதுவும் சாப்பிடாமல் செல்லும் போது அது ஒரு நோன்போடு இருப்பது போன்ற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கலாம். எனவே நாம் ஏதாவது சாப்பிட்டு விட்டு போனால் இந்த நோன்பில்லை, பெருநாள் என்கிற அந்த ஒரு புத்துணர்வும் ஒரு மன நிலையும் உருவாகும் என்பதனால் ஏதாவது சாப்பிட்டு விட்டு செல்வது சுன்னத்தாகும். அடுத்ததாக, பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் இந்த பெருநாள் தொழுகையை திடலில் தொழுவதுதான் மிக சிறந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததுமான வழிமுறையாக காணப்படுகிறது. ஒவ்வொரு இடத்தையும் ஊரையும் பொறுத்து இதனுடைய நிலைமைகள் மாறலாம், சில சூழ்நிலைகளையும் பொறுத்து. சில ஊர்களில் திடல் இல்லாமல் இருக்கும். அப்படியானவர்கள் பள்ளிவாசலில் தொழுவது தவிர்க்க முடியாமல் போகும். சில நேரம் பெருநாள் தினத்தில் மழை பெய்தால் திடலில் தொழ முடியாத சூழ்நிலை வரும், பள்ளியிலே தொழுது கொள்ளலாம். அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு காரணங்கள் கருதி வெளியிலே தொழுவது சட்ட ரீதியாக நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் பள்ளியிலே தொழுது கொள்ளலாம். ஆனால் பொதுவாக பெருநாள் தொழுகையை திடலில் தொழுவதுதான் சுன்னத்தாக இருக்கிறது. காலையில் நேர காலத்தோடு அதை தொழுவதும் சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். பெருநாள் தொழுகைக்காக வேண்டி திடலில் தொழுவதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் உள்ள பெண்களையும் திடலுக்கு வர சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையில் நாம் இந்த பெருநாள் தொழுகையை தொழுது கொள்வது என்ற அடிப்படையில் திடலுக்கு எல்லோரும் வருவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக காணப்படுகிறது.
பெருநாள் தொழுகை என்பது அது சுன்னாவா வாஜிபா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா போன்ற அறிஞர்கள் பெருநாள் தொழுகை வாஜிபானது என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார்கள், கடமையானது என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார்கள். வல்லாஹு ஆலம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றியதையும் அதே போல அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதிலே கவனம் செலுத்தியதையும் பார்க்கிற போது பெருநாள் தொழுகை ஒரு வாஜிபான வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பெருநாள் தொழுகையினுடைய அமைப்பை பொறுத்தவரையில் முதலாவதாக தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டிவிட்டு 7 தக்பீர்கள் சொல்வது, இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்கள், அதாவது சுஜூதிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று வந்ததுக்கு பிறகு 5 தக்பீர்கள் சொல்வது என்பது பிரபல்யமாக அறியப்பட்ட ரிவாயத்தின் அடிப்படையில் தொழுகையினுடைய முறையாகும். நியத்தை மனதால் வைக்க வேண்டும். தக்பீர் கட்டி முதல் தக்பீர் கட்டினது பிறகு 7 தக்பீர், அதே பிறகு வஜ்ஜத்தை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதுவார், அதே போல இன்னும் ஒரு சூறாவை ஓதுவார். இரண்டாவது ரக்காத்துக்கு அவர் சுஜூதிலிருந்து எழும்பிவிட்டு 5 தக்பீர்கள் சொல்லுவார். நாமும் மாமும்களும் 5 தக்பீர்களை மௌனமாக சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவர் வேறொரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு வேறொரு சூறாவையும் ஓதிவிட்டு ருக்கு செய்வார், சுஜூத் செய்வார். அதோடு தொழுகை முடிந்து விடுகிறது. தொழுகைக்கு பிறகு ஒரு ஹொத்துபா ஓதப்படும். அந்த ஹொத்துபாவை கேட்பது சுன்னாவாக இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலமாக இருந்தாலும் சரி, குலஃபா உர் ராஷிதூன்களுடைய காலமாக இருந்தாலும் ஹொத்துபாவை மிஸ் பண்ணாமல் கேட்டிருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே சிலர் என்ன செய்கிறாங்கன்றா சுன்னத்து தானே என்று சொல்லி ஹொத்துபாவில் உட்காராமல் எழுந்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஹொத்துபாவில் இருப்பதுதான் சுன்னா, இருப்பதைத்தான் சஹாபாக்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டினார்கள் என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஹொத்துபா முடிந்த பிறகு முஸ்லிம்கள் தங்களுக்கிடையில் வாழ்த்து சொல்வதாக இருந்தால் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்து சொல்லலாம் என்கிற கருத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா உட்பட பல அறிஞர்கள் சஹாபாக்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து முன்வைக்கிறார்கள். எனவே விரும்புகிறவர்கள் தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்து சொல்வதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் என்பது மார்க்கம் காட்டித்தந்த ஒன்று என்கிற அடிப்படையில் ஹலாலான முறையில் மார்க்கம் அனுமதித்த களியாட்டங்கள், விளையாட்டுகள், நிகழ்ச்சிகளிலே ஈடுபடுவதில் குற்றமில்லை. ஆனால் எல்லை மீறி செல்வது என்பது மார்க்கம் அனுமதிக்காததாகும். மார்க்கத்திற்கு முரணான எந்த காரியங்களிலும் பெருநாள் தினத்திலே யாரும் ஈடுபடக்கூடாது. அது எப்போதும் தடை செய்யப்பட்டது. ஆனால் பெருநாள் தினத்தில் நாம் ரமலானில் 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு நோற்று விட்டு ஈமான் அதிகரித்திருக்கிற நிலையில் பெருநாள் கொண்டாடும் போது அந்த பக்குவம் கண்டிப்பாக நம்முடைய பெருநாளில் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அந்த அமலை தொடர்ந்து அவரிடம் தொடர்ச்சியாக நல்லமல்கள் வரும். ஒருவர் நல்லமல்களை தொடர்ச்சியாக செய்துவிட்டு பாவத்தில் போய் விழுகிறார் என்றால் அவர் செய்த அந்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அது சுட்டிக்காட்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ர் என்கிற வணக்கத்தையும் அதே போல பெருநாளையும் நாம் அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.